கரையோரமா இருக்க வாய்க்காலோ இல்ல கரைகளை வளமாக்கும் ஆறுகளா இருக்கட்டும், அதன் படுகையில நிலையான நீரோட்டம் இருந்தாதான் மேடுகளையும் பள்ளங்களையும் சமன் செய்ய முடியும். மனசும் அப்படிதான். நிலையான தன்னிறைவும் நிதானமும் இருந்தாதான் வாழ்க்கையை சமனாக்க முடியும். மனசுல நிதானத்தை உருவாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 0443042777. வாட்ஸ்அப் மூலம் பங்கேற்க 8939888298 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் ருத்ரன் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ எக்ஸாமுக்கு போகணும்னாலும் சரி இல்ல இன்டர்வியூக்கு போகணும்னாலும் சரி ஒரு விதமான ஒரு பயம் வரும். நல்லா எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு டென்ஷன் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதை நம்ம மனசை கிளியர் பண்ணிட்டு நம்ம அட்டெண்ட் பண்றது? எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே நமக்குள்ள அதை சரியா நம்ம செய்ய மாட்டோமோன்ற ஒரு சின்ன சந்தேகம் தான். சரியா செய்ய மாட்டோன்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா நம்ம சரியா தயார்படுத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். எந்த விஷயத்தையும் நம்ம தயார்படுத்தி கொண்டு அதில் நுழைஞ்சோம்னா பயம் இருக்காது. நாம தயார்படுத்தி கொண்டது போதாதுன்னு நமக்கு தெரியும். சில நேரத்தில் எல்லாமே இருக்கு, இன்னும் ஒரு 2-3 கையில இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைச்சே சில டிராவல் போறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ லேசா ஒரு சின்ன பயம் இருக்குமே தவிர மொத்தமா நம்ம செயல்முறை தடைப்படாது. அந்த மாதிரி தான் எப்பவுமே என்ன விஷயம் நம்ம செய்ய போறோமோ அதுக்கு நாம தயார்படுத்தி கொண்டால் முழுதாக முடிஞ்சா முழுத அளவுக்கு இல்லைன்னா மேக்சிமம் அளவுக்கு தயார்படுத்தி கொண்டால் எந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா எந்த காரியமும் செய்யலாம். எக்ஸாமும் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். இப்ப நம்ம கூட சென்னையில இருந்து ஜெயந்தி இணையத்துல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் 30 வருஷமா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. சரி. இப்ப எதுவுமே பிசினஸ் இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து செய்வோம். இப்ப எது இருந்தாலும் உனக்கு வேணாம் நான் பாத்துக்கிறேன் அதுன்னு சொல்றாங்க. என்ன எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு சொல்றாங்க. அது தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அது என்ன செய்யறாங்களோ ஏதோன்னு ஒரு பயமா இருக்கு. இப்ப ஒரு மாசமா சொல்றாங்க. 1 மாசம் 2 மாசமாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததாமா? பிசினஸ்னா கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா நீ கம்முனேரு நான் சொல்றேன் உனக்கு வேணாம் 6 மாசம் வெயிட் பண்ணி நான் சொல்றேன்றாங்க. வேற ஏதாவது தப்பா பிசினஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. வேற யார் மேலே சந்தேகம் இருக்காமா அப்படி தப்பா பண்ணுவாங்கன்னு? யார் மேல சந்தேகமும் இல்ல. ஆனா போன் பண்றாங்க, அப்பப்ப பேசுறாங்க. முன்னாடி ஒரு 10 வருஷம், கல்யாணம் 35 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது பிரச்சனை ஆகி எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப திருப்பி அவங்க கூட அவங்க ஹெல்ப் பண்ண போனாங்க, வேற ஒண்ணும் இல்ல, தப்பா போல. அவங்கள திருப்பி பேசுறாங்கன்னா அம்மா திருப்பி பேசுறோம். அதான் உங்களுக்கு உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வெயிட் பண்ண 6 மாசம். புரியுதுமா? இத்தனை வருஷமா ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்னால உங்களுக்குள்ள சரியா சில விஷயங்கள் நடக்கல. அதுக்காக நீங்க அப்புறம் சரி பண்ணிட்டு இப்ப வாழ்க்கை நடத்துறீங்க. மறுபடியும் அவங்க திரும்பி உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்களோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த 1 மாசமா தான் அவர் இப்படி இருக்காருன்னா இந்த 1 மாசத்துல பிசினஸும் கொஞ்சம் டல்லா இருக்கும் போது அதை எப்படி எல்லாம் சரி பண்ணணும் தான் ஒரு மனுஷனோட மூளை எப்பவுமே வேலை செய்யும். அந்த மாதிரி முயற்சியில் அவர் ஈடுபடுறாரா இல்ல பழைய மாதிரி மறுபடியும் ஏதாவது தடுமாறி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரான்றது காலம் தான் பதில் சொல்லும். ஆனா இந்த நேரத்துல நீங்க அவரை என்ன பண்ற ஏது பண்ற ஏன் எனக்கு சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு பரபரப்பா இல்லாம நிதானமா ஆக்சுவலா என்னதான் ப்ராப்ளம், ஏன் முன்ன மாதிரிலாம் இப்ப சொல்ல மாட்டேன்ற, இதுவா ஏன்னா 30 வருஷம் நீங்களும் கூட இருந்திருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனையா அந்த மாதிரி பிரச்சனையான்னு ஒண்ணுனா நீங்க அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அனாவசியமா ஏற்கனவே நடந்த விஷயத்தை நினைச்சு இப்ப சந்தேகப்படாம இப்ப நடக்கிறது யதார்த்தமாகவே ஒரு சிக்கல், அதுல நாம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பங்களிப்போடு அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான விஷயம் படபடப்பு இல்லாம பரபரப்பு இல்லாம நிதானமா அவர்கிட்ட பேசுறதுதான். ஓகேவா? பேசினா கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. முதல் நாளே சொல்ல மாட்டாங்கம்மா. ஒரு குழந்தை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு ரிப்போர்ட் கார்டு எடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரான். என்னடா ரிப்போர்ட் கார்டு கிடைச்சதான்னு கேட்டாக்கா நான் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவான்.
6 மணிக்கு என்னாச்சு இல்லன்னுமா. மறுநாள் காலைல ஸ்கூல் கிளம்பும் போது தான் இந்த பாரு ரிப்போர்ட் கார்டு மார்க் சரியா வரல கையெழுத்து போடுறியான்னு கேட்பான். நிறைய குழந்தைங்களே இப்படி பண்ணும்போது பெரியவங்களும் அப்படித்தான் நம்ம பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. கேட்ட உடனே பதில் வரணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்கறதுன்றது நச்சரிப்பா தெரியக்கூடாது, அக்கறையோட கேட்கற மாதிரி இருக்கணும். அப்பதான் பதில் வரும். ஜெயந்திமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க 30-35 வருஷமா ஒன்னா உங்க கணவர் கூட இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ அவரை பத்தி ஃபுல்லா உங்களால புரிஞ்சுக்க முடியும். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க பதட்டமோ இல்ல படபடப்போ இல்லாம நிதானமா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. கொஞ்சம் பொறுமையாவும் இருந்து பாருங்க. அவர் அந்த விஷயம் என்னங்கறத உங்ககிட்டயே ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசணும். பேசலாமா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வருது சார். எனக்கு அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்றீங்க? என்ன விஷயத்துக்கு கோவம் வருதுமா? எதுனாலுமே சார். ஒண்ணு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஏதாவது கேட்டா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா எனக்கு உடனே கோவம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? அது ஏன் தெரியல சார். ஓகே, கோ ஆன். வேற என்ன கோவம் வருது? சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவம் வருது சார். வேற என்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருதுமா? என் குழந்தை கிட்ட நான் சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் அவங்க கேட்கலன்னா எனக்கு கோவம் வருது. உடனே நான் ரொம்ப அதிகமா கத்துறேன். கோவத்தினால கத்தி பேசுறப்ப எனக்கு அழுகையும் வருது சார் எனக்கு. ஓகே. சோ பர்மா, கோவம் வர்றது எல்லா மனுஷனுக்கும் உண்டு. இன்னைக்கு நான் காலையில இருந்து வண்டி எடுத்துட்டு வெளில போனாக்கா திரும்பி வரதுக்குள்ள எனக்கு ஒரு 10-15 தடவை கோவம் வரும். சோ கோபம் வர்றது மட்டுமே விஷயம் இல்ல. கோபத்தோட அளவு என்ன, எந்த விஷயத்துக்கு எவ்வளவு வருது, எந்தெந்த நேரத்துல வருது, இதுதான் முக்கியம். சோ ஹஸ்பண்ட் கிட்ட கோவம் வருதுன்னா ஹஸ்பண்டுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பாருமா. குழந்தைங்க கிட்ட கோவம் வருதுன்னா ஆக்சுவலா குழந்தைங்களுக்கும் உனக்கும் பெரிய சண்டை இருக்காது. ஆனா வேற எங்கேயோ இருக்கிற கோவத்தை அங்க டிஸ்பிளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இது தவிரவும் பேசிக்கா கோவம் யாராவது அழுதாங்கன்னா, சாந்தி நீ மட்டும் இல்லமா பொதுவா அது எல்லாருக்கும் சொல்றேன், கோபத்துக்கு அப்புறம் இன்னும் கோபம் தான் அதிகரிச்சாதான் அது உண்மையிலேயே நமக்கு அநியாயம் நடந்தது அப்படின்ற ஒரு கோபம். கோபத்துக்கு அப்புறம் நமக்கு அழுக வந்ததுன்னா நாம அநியாயமா நடக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல நம்மீதே நமக்கு வரும் பரிதாபத்தின் வெளிப்பாடு தான் அந்த அழுக. சோ நிஜமாவே நியாயமான கோபம்னா அதுக்கப்புறம் அழுக வராது. நியாயம் இல்லாத கோபத்தை நம்ம பட்டுட்டோமே அப்படின்றதுக்காக தான் அழுக வரும். நியாயம் இல்லாத கோபம் நம்ம வெளிப்படுத்திட்ட பிறகும் அந்த கோபத்தை தொடர்ந்து நீடிக்க செய்ய வேண்டியது சில நேரத்தில் நிர்பந்தமாயிடும். இப்ப நான் கோச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு 10 செகண்ட் கழிச்சு எனக்கு தெரியுது. ஆனா எஸ் ஐ எம் சாரின்னு சொன்னா எதிரில் இருக்கிற இடம் எடுத்துப்பானே, அதனால அந்த கோபத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு நாடகம் சில பேர் நடிக்க வேண்டிய அவசியமும் வாழ்க்கையில இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம கோபம் ஏன், எதுக்கு, எவ்வளவு, எப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அந்த கோபம் வந்த உடனே அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கோபத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உடனே அடக்கிறதுக்கான சிம்பிளான வழி மனசுக்குள்ள நீங்க சில விஷயங்களை பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டியான பாட்டோட ஒரு 3 வரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட 3 வரி திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க. கோபம் தான் இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரும்னு வச்சுங்க. கோபமும் இசையும் ஒன்னா வராது. அதனால கோபம் வரும்போதே அந்த 3 லைன் நம்ம மனசுக்கு தோண ஆரம்பிச்சதுன்னா அந்த கோபம் குறைஞ்சிரும், நம்ம நிதானமா இருப்போம், அப்புறம் அழுகையும் வராது, அந்த கோபமும் நீடிக்காது. சாந்தி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு எதனால கோபம் வருது, என்ன காரணத்தினால, யார் மேல கோபம் வருது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாடலை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கோபம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து தேவி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம். சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசணும். சொல்லுமா. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. அப்பா தனியா தான் ஈரோட்ல இருக்காங்க. அம்மா இறந்து 10 வருஷம் ஆயிடுது. எனக்கும் என்னோட 2 பிரதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு பிரதர் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தனியா சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு எல்லாம் போயிட்டு வர்றாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் மனசு ஓர்வாயிடுறாங்க. அடிக்கடி அவங்க 70 வயசுல இறந்துட்டாங்க, இவங்க 70 வயசுல இறந்துட்டாங்க, நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறணும் அப்படின்னு அடிக்கடி பேசுறாங்க. அவர் மேற்கொண்டு அவருக்கு இப்ப 74 வயசு, 73 வயசு ஆகுது அப்பாவுக்கு. ஆனா எதிர்காலத்து அவரு அடிக்கடி அதை பத்தியே ஒவ்வொருக்கா சிந்திக்கிறாங்க. ஒவ்வொருக்கா தனி ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்களாம் வீட்டுக்கு வாங்கப்பா எங்களோட இருங்கன்னா இன்னொரு பிரதருக்கு கல்யாணம் முடியட்டும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் எதிர்காலத்தை பத்தி இது மரணத்தை பத்தி சிந்திக்காம எதிர்காலத்தை எப்படி அவர் கடக்கணும்ன்றத நீங்க கண்டிப்பா சொல்லணும். சரிம்மா. இப்ப பொதுவா இந்த 70 வயசுன்றது
ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து பீமரத ஜெயந்தி அந்த மாதிரிலாம் பேர் வச்சு 70 வயசுலாம் கொண்டாடுவாங்க. ஏன்னா 70 வயசுன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. 60ஆம் கல்யாணம்ன்ற ஒரு ஆட்டம் ஆட ஆரம்பிச்சதே 60 வயசுக்கு எவனும் உயிரோட இருக்க மாட்டான்ற ஒரு எதிர்பார்ப்புல தான். ஸோ 58 வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அதுக்கப்புறம் 60, 63 செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் எப்படியாவது வாழ்க்கையை சமாளிச்சிடலாம்னு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த முதுமைன்றது ஒரு சிக்கலான விஷயமா ஆகுது. ஏன்னா 58 வயசுல ரிட்டையர் ஆறான்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு 15-20 வருஷம் பாக்கி இருக்கு. அந்த 20 வருஷத்தை நான் என்ன பண்ணுவேன், எப்படி போக போகுது அப்படின்னு ஒரு பெரிய மலைப்பு இன்றைய முதுமை அடைஞ்சவங்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க பெருசா உட்காந்து அட்வைஸ் பண்ணி நீ மெடிடேஷன் போ, நீ யோகா போ, நீ பாட்டு கேளு, நீ புதுசா பிரெஞ்சு கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து இப்ப என்னெல்லாம் மெயின் விஷயம் அவங்க டார்கெட் இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பையனோட கல்யாணம் இருக்கு. அந்த பையனோட கல்யாணம் தள்ளி போறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு, ஏன் உடனடியா செய்ய முடியல? பொருளாதார காரணம் என்றால் அதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் வழின்னு யோசிங்க. பொருளாதார காரணங்கள் தவிரவும் இப்போ நிறைய கல்யாணங்கள் தள்ளி போறதுக்கு காரணம் நீங்க ஜோசியம் பாக்குறது, ஜாதி பாக்குறது, மதம் பாக்குறது, இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு அந்த பையனுக்கு பிடிச்ச பொண்ணா, அந்த பையனுக்கு ஏத்த பொண்ணா பாக்குறோம். அது ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, குறைச்சலான சிக்கனமான செலவுல ஆடம்பரம் இல்லாம கல்யாணம் பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா கல்யாணம் பண்றது அவ்வளவு பெரிய செலவாக யாருக்குமே அமையாது. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க அவருடைய இன்றைய முக்கியமான பிரச்சனை இந்த பையனோட கல்யாணம் தான்னா அதை சரி செய்ய பாருங்க. ரெண்டாவது, பொண்ணு கிட்ட இருக்கிறதா பையன் கிட்ட இருக்கிறதான்ற மாதிரியான சிக்கல் நிறைய பேருக்கு வரும். பொதுவாகவே நான் வந்து இதை இளைஞர்களுக்காக மட்டும் சொல்ல, வயசானவங்களும் இதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க குழந்தைங்களோட குடும்பத்துல நுழையாம இருக்கணும்னா அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு அவங்க எல்லா விஷயத்திலயும் உங்க மூக்க நுழைச்சு அவங்களை கொடுமைப்படுத்தாம இருக்கிறது தான் உங்களுக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நிம்மதி. சோ உங்க அப்பா தனியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஐயோ நான் செத்துருவேன்னு ஒருத்தர் பயந்தாருன்னா முதல்ல அவரை வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் உடல் ரீதியாக உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்னும் உனக்கு நிச்சயமாக ஒரு 10-15 வருஷம் இருக்கு, அந்த 10-15 வருஷத்தை என்னெல்லாம் பண்ணலான்னு ஒவ்வொரு வருஷமா இந்த வருஷம் என்ன பண்ண போற, அடுத்த வருஷம் என்ன பண்ண போற, 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போற, நம்ம இதை பிளான் பண்ணலாமா, இதுக்கு என்னெல்லாம் வேணும் உனக்கு, இல்ல என்ன இல்ல என்னெல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியா, ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டியா, ஒரு ப்ராசஸா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பாவை இந்த நிலையில இருந்து நீங்க மீட்க முடியும். அடுத்ததா கடலூர்ல இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் சார்ட்ட பேசுங்க மேடம். பேசலாமா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஓவரா டென்ஷன் ஆகுதுங்க சார். ஓகேம்மா. எனக்கு எப்ப பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குங்க சார். எங்க வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, என்ன போவாரு, என்ன பண்ணுவாரு, இதேதான் சார் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த போன் கால் எப்ப வரும்னு ஒரு பைத்தியமா இருக்கு. ஆனா ஒரு போன் பண்றப்ப என்னால சரியா பேச முடியல, ஓவரா டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரிதான் இருக்குங்க சார். எவ்வளவு நாளாச்சுமா கல்யாணம் ஆயிட்டு? இப்போ 1 வருஷம் ஆகுதுங்க சார். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்காங்க சார். ஃபாரின்ல இருக்கிறவர் வந்து நினைச்ச நேரத்துக்கு உடனே பண்ண முடியாது இல்லையாமா, அதுக்கு ஒரு நேரம் இருக்கும், ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துல ஏன் அவ்வளவு டென்ஷன், என்ன பயம்? நேரம் புரிஞ்சுக்க முடியுது சார். நானும் கண்ட்ரோல் பண்ண சார், அவங்க அப்படி இருப்பாங்க, போன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாலும் ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க சார். ஓகே, இது வந்து ஒரு ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சுமா? இப்போ வந்து 3 மாசம் இருந்தாங்க சார். உடனே போயிட்டாங்க சார். இப்போ போய் 4 மாசம் ஆகுதுங்க சார். ஒரு பாத்திரம் கூட அந்த சிந்தனை தாங்க சார். எந்த நேரத்துல படுத்தாலும் அந்த சிந்தனை, ஏஞ்சாலும் அந்த சிந்தனை, எப்போ போகணும் எப்போ பேசணும். ஆனா பேசுறேன் அப்பயுமே ஒரு பிரச்சனை தாங்க சார் முடியுது. அந்த ஒரு பாசமா இல்ல அது என்னன்னு தெரியல, ஆனா இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க சார். அவர் போன் பண்ணலன்னா டென்ஷன் ஆறியாமா, போன் பண்ணும்போதே ஆறியா? பேசணும் சார், பேசணும் சார். அது ஏன் சரிங்க சார், அப்படியே போன் கால் வரலன்னா அப்படியே ஒரு பதட்டம், அப்படியே நெஞ்சு வெடிச்சு போற மாதிரி. வரலன்னா பயமா இருக்கு, ஐயோ வரலையேன்னு ஒரு ஆசை இருக்கு. வந்த பிறகு என்ன ஆகுது? அழுவாத்தமா வருது சார். நெஞ்சுலாம் அப்படி வெடிச்சு போற மாதிரி இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு தோணுது. ஏன் செஞ்சுக்கணும்? ஏமா ஏதாவது செஞ்சுக்கணும் சார்? அதான் சார், அது இன்னும் போன் வரலையே, அந்த ஒரு பதட்டம் அப்படி நெஞ்சுலாம் வெடிச்சு போற மாதிரி, அப்படியே அதை ஏற்ற முடியும் சார், தாங்க முடியல. பாருமா, உங்க வீட்டுக்காரர் அங்கதான் வேலை செய்ய போறாரு, அது தெரிஞ்சுதான் கல்யாணம் ஆச்சு. 3 மாசம் இருப்பாரு, 3 மாசம் இருக்க மாட்டாருன்றதும் தெரிஞ்சுதான் இந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன புதுசா அதுல ஒரு பயம், சந்தேகம், குழப்பம், டென்ஷன் ஏன்?
இல்ல அப்பெல்லாம் அதிக நேரம் பேசிட்டு இப்ப சாதாரண கொஞ்ச நேரம் தான் பேசுறோம். அந்த ஒரு இது வேற. கரெக்டுமா. நம்ம சாதாரணமா நேரில் உட்காந்து பேசுறதுக்கும் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கால் பண்றதுக்கும் ஆகிற செலவையும் யோசிச்சு பாருமா. அங்க போனதே இது இங்க இருக்கிறத விட நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், மீதி வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும் தானே. அந்த காசெல்லாம் வந்து போன்லயே செலவழிச்சிட்டா எப்படிமா? சார் அது புரியுது சார், ஏத்துக்க முடியுது. ஆனா அந்த பேசுறப்போ ஓகே பேசிட்டாருங்கிற ஒரு சாதுவா இது. ஆனா அதே நேரம் போன் கொஞ்சம் வர ஒரு 8 மணிக்கு பண்றாருன்னா அந்த 8 மணிக்கு வரலன்னா அது அப்படியே ஒரு பதட்டமா இருக்கு. இப்ப இதுக்கு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் இருக்குமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிறைய போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப உங்க செல்ஃபி எடுத்துப்பீங்க, கேமரால எடுத்துப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த குட்டி குட்டி போட்டோ எல்லாம் பிரிண்ட் போட்டு ரூம்ல வந்து செவத்துல நல்லா ஒட்டி வச்சிருமா அந்த போன் பக்கத்துல. அந்த போன் வர வரைக்கும் அதை பார்த்து ஐயா அன்னைக்கு அப்படி சந்தோஷமா இருந்தோம்ல, இந்த ஒரு இடம் போகும்போது இப்படி இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன்ல, அவருக்கு இது பிடிச்சிருந்ததுல, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து நீ வெயிட் பண்ணனா வெயிட் பண்றது உனக்கு சுமையா இருக்காது, கொஞ்சம் சுகமாவே இருக்கும். சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுமா. ஆனா வேலை செய்யற மனுஷங்கிட்ட உன்னோட டென்ஷனை காட்டி ஐயோன்னு பாதியிலே விட்டு வந்து அப்புறம் வேலை போச்சே, நம்மளால சம்பாதிக்க முடியலையே, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு 2 பேருமே இன்னும் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க பிளான் பண்ணிட்டு அழகா இருக்கிறதுக்கு வழி இந்த நேரங்களை நீங்க நிம்மதியா ஆக்கிக்கிறது தான். அதுக்கு புதுசா கல்யாணம் இருக்கும்னு இந்த மாதிரி இருக்கிறது நேச்சுரல் தான். சோ சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன்னை சுத்தி வச்சுக்கிட்டேன்னா அவர் வாங்கி கொடுத்த சாக்லேட், அவர் வாங்கி கொடுத்த ஒரு குட்டி பொம்மை, இதெல்லாம் உங்க எதிரில் வச்சுக்கோ. அந்த போன் வர வரைக்கும் அதை பார்த்துட்டு சந்தோஷமா இரு. அந்த மாதிரி இருந்தா அந்த போன் கால் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் 1 மணி நேரம் ஆனாலும் உன்னோட மனசு ரிலாக்ஸா இருக்கும். கவிதா, டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போன் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு தோணும் போது அவர் சொன்ன மாதிரி இந்த போட்டோஸ், உங்களோட நல்ல நினைவுகள், அது எல்லாத்தையுமே நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர போன் இன்னும் வரலையே அப்படிங்கிற டென்ஷன் உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து எஸ்தர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் எஸ்தர். வணக்கம்மா, டாக்டர் கூட பேசலாமா? சொல்லுங்க. எனக்கு +2 முடிச்சுட்டு இப்பதான் என்ஐடில என் பொண்ணு. ஹலோ, சொல்லுங்க. என்ஐடில படிக்கிற டாக்டர். அவ MBBS நிறைய ட்ரை பண்ணா, எக்ஸாம் எழுதுனா ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் என்ஐடி எக்ஸாம் எழுதுனா அது ரீ எக்ஸாம் திருப்பி ஏதோ லீக் அவுட் ஆயிடுன்னு வச்சாங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் போகும்போது அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் கொண்டு போனா. ஆனா அதுல அந்த ஸ்கூல் ஐடி கார்டு கேட்கலாம், ஆனா கேட்டு எடுத்துட்டு வாங்கட்டாங்க. திருப்பி நாங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறதுல கரெக்டா 9:35 இருக்கும். அவங்க 10 வரைக்கும் போலாம், அவங்க அப்ப அலோவ் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால அந்த சிச்சுவேஷன் ரொம்ப எங்களுக்கு இதா இருந்துச்சு. நான் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட எல்லாம் பெட் பண்ணி ஒரு மாதிரி சிச்சுவேஷன் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ஐடில கிடைச்சது. அதுல திருச்சி என்ஐடில சிவில் கிடைச்சது. அதுல இப்ப ஜாயின் பண்ணிருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல்ல வந்து அவளுக்கு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் கிடைச்சது. அதுக்கு ஃபைனான்சியலிட்டி பிளஸ் அவ பிரைவேட் வேண்டாம், பிரைவேட்ல தான் கவர்மெண்ட்ல தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப இதா இருந்தா கன்ஃபியூஸ்டா. நாங்க எவ்வளவோ இல்ல நம்மளால முடியும், ஓரளவுக்கு முடியும், ரொம்ப முடியாதுன்னு கிடையாது. உனக்கு இஷ்டம் தான் அதுல ஜாயின் பண்ணி இல்ல நான் இதுல பண்றேன்னு சொன்னா. ஆனா இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இதுலயும் பண்ண முடியாது. ரொம்ப குழப்பமான மனநிலையில அமைதியா இருக்கா, யார் கூட ரொம்ப மிங்கிள் ஆகாம இருக்கா. அப்படி ஒரு மாதிரி முகம்லாம் வாடி போய் வச்சு கவலையா இருக்கா. இல்ல டாக்டர் ரொம்ப எல்லாருக்கும் கலந்து பேசாம ரொம்ப அமைதியா இருக்கு, ஒரு மாதிரி கவலையா. இப்போ அந்த பொண்ணு மட்டும் இல்லாம உங்க மொத்த குடும்பமே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து MBBS படிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப நாளா இருந்ததா? ஆமா டாக்டர், அதுக்காகவே ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணா. இல்ல அந்த பொண்ணோட ஆசையா உங்களோட ஆசையா? இல்ல அவளோட ஆசை டாக்டர், நாங்க அவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பிரைவேட்டா படிக்கிறத விட கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறது வந்து ஆக்சுவலா ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒழுங்கான படிச்சு நிறைய மார்க் வாங்கி சரியான முறையில் இருக்கிற பசங்களுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். கொஞ்சம் ஏதோ காரணங்களுக்காக ரேரா சில பசங்களுக்கு வந்து அது மிஸ் ஆகும், பிரைவேட் காலேஜ் கிடைக்கும். இப்போ பிரைவேட் காலேஜ் படிக்க மாட்டேன், கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா தான் படிப்பேன் உங்க பொண்ணு டிசைட் பண்ணா இல்லையா, அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு நேர்மை திறம் அப்படின்ற விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணலாம். பட் ஆனா மனசுக்கு ஒண்ணு பிடிச்ச பிறகு வேற ஒண்ணு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லைன்னும் போது ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது. இதுல வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு இதுதான் இனிமேல் வாழ்க்கைன்னு இதுல செட்டில் ஆயிடணும், இல்ல
இந்த வாழ்க்கை வேணாம், நான் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் மறுபடியும் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணி லோக்கல் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லாம ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் அளவுக்கு ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனாலும் அடுத்த முறை MBBS வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை விட்டுட்டு அங்கேயும் படிக்காம ஐயோ போச்சேன்னு புலம்பி தானும் அழுது உங்களையும் அழ வச்சு இருக்கிறது சரியான விஷயம் இல்லை. ஸோ உங்க பொண்ணுக்கு MBBS தான் வேணும்னா இப்பவே இந்த கோர்ஸை நிறுத்திட்டு ஒரு வருஷம் அந்த பொண்ணுக்கு கெப்பாசிட்டி இருந்தா, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு நிஜமான கெப்பாசிட்டி இருந்தா, அவ ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கி கட் ஆஃப்ல 1%, 0.5% தான் போச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு உட்கார்ந்து இந்த 7-8 மாசம் படிச்சுட்டு ஆல் இந்தியா எக்ஸாம் எழுதினா அவளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்ல, அவளுக்கு கட் ஆஃபே கிடைக்கல, இப்போ அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத தூரத்துல இருந்தான்னா அவளுக்கு அந்த படிப்பு படிக்கிறதுக்கான அளவுக்கான முனைப்பும் கிடையாது, உழைப்பும் கிடையாது, அதுக்கான திறமையும் கிடையாதுன்னு நம்ம ஏத்துக்கணும். இது அவளுக்கு புரிய வச்சுட்டு உன்னால அதெல்லாம் முடியாதுமா, இதை மட்டும் நீ பண்ணு, இதுலயும் வாழ்க்கை இருக்கும், அதுவும் சிவில் கிடைச்சிருக்குன்னா அதுல நல்ல வாழ்க்கையே இருக்கு அப்படின்றத புரிய வைங்க. எதுன்றது அவ ஏற்கனவே வாங்கின மார்க்கை வச்சு நீங்க டிசைட் பண்ற விஷயம். சரிமா, உங்களுடைய மகளுக்கு டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லுங்க. இதுவா இல்ல அதுவா ரெண்டுல ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுக்கான ஒரு நல்ல முடிவா நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்க எல்லாருமே மகள் கிட்ட பேசி நல்ல முடிவா நீங்க எடுக்கலாம். அதுக்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடலாம். அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருந்து சக்கரவர்த்தி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சக்கரவர்த்தி. வணக்கம் மேடம், நான் டாக்டர் சார் பேசணும் மேடம். பேசலாம், சொல்லுங்க சார். நான் ஆக்சுவலா இப்ப எனக்கு ஏஜ் 36 ஆகுதுங்க சார். சரி, என்ன மேடம், நான் 10th +1 +2 படிக்கிறப்ப எப்பயுமே கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க் தான் மேடம் எடுத்தேன் நான். சரி, இப்ப 35 ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 35 நான் தான் மேடம். சரி, இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஃபைனான்ஸ் மேனேஜரா இருக்கிறேன், நல்ல பொசிஷன்ல தான் மேடம் இருக்கிறேன். பட் ஆனா நான் எப்பயுமே தூங்குனா எனக்கு கனவு அந்த +2 எக்ஸாம் எழுதுற கனவே தான் வருது மேடம் எப்பயுமே. சரி, அந்த மாதிரி கனவா சார், நான் எக்ஸாம் எப்படி எழுதுறேன், நான் எப்படி லாஸ்ட் ரேங்க் வாங்கினது, வாத்தியார்ட்ட அடி வாங்கினது, இந்த மாதிரியே தான் சார் எனக்கு கனவு. ஸ்கூல்ல எல்லாம் லாஸ்ட் ரேங்க், +2ல எவ்வளவு மார்க்? +2லயும் ஆவரேஜ் தான் சார். நான் அவுட் ஆஃப் 35 34, பட் ஆனா பாஸ் ஆயிட்டேன் சார். 35ல 34 எப்படி வரும்? +2ல மொத்தமா எவ்வளவு மார்க்? +2 நான் 1200க்கு 735 சார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எப்படி ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆகணும்? பாலிடெக்னிக் காலேஜ்லாம் படிச்சேன் சார், அதுல நல்லா 80%, 85 எல்லாம் வாங்கிட்டேன் சார். இப்போ ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்லமா, அப்புறம் என்ன? ஆமாங்க சார். பட் ஆனா கனவு மட்டும் எனக்கு அந்த +1 +2 படிச்சதான் சார் வருது. எனக்கு அந்த எப்பயுமே 90% கனவு எனக்கு அந்த ஃபீலிங் தான் சார் வருது. இல்ல, பேசிக்கான விஷயம்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜெயிச்சாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல மூளையை யூஸ் பண்ணாம முட்டாள்தனமா ஒரு முதிர்ச்சி இல்லாம பிஹேவ் பண்ணி வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்றது எல்லார் மனசுலயும் குறுகுறுன்னு இருக்கும். ஆனா அந்த பழசெல்லாம் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கட்டமே நம்ம இன்னும் மேல போக முடியாது. +2ல 700+ வாங்கின ஒரு பையன் இன்னைக்கு ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரா இருக்கான்னா நிச்சயமா அது வாழ்க்கையில ஒரு வெற்றி தான். அதுக்கான உழைப்பும் இருக்கு, அதுக்கு பெருமைப்படலாமே தவிர பழசை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா பொதுவாகவே பழசை ஏன் நாம நினைக்கிறோம்னா, நமக்கு வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கணும்னு நமக்கு ஆசை. ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா இல்ல, இப்ப நல்லா இருக்குன்றத நாம ஒத்துக்கிறது இல்ல. அன்னைக்கும் நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு இன்னும் நல்லா இருந்திருப்போமே, அன்னைக்கு 700க்கு பதிலா நம்ம 1000 வாங்கியிருந்தா இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ் மேனேஜரா இல்லாம ஒரு CEO இருப்போமே, MD இருப்போமே அப்படின்னு நாம போடுற தப்பு கணக்கு தான். இன்றைய காலகட்டத்தில் எனக்கு இருக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் எனக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்குதோ அதை நான் முழுமையா என்ஜாய் பண்றேன். அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறேன்னு நினைச்சா பழசு நம்ம நினைக்க மாட்டோம். பழசு நினைக்கலன்னா பழைய விஷயம் கனவுலையும் வராது. அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து கலைச்செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கலைச்செல்வி. மேடம் பேசலாமா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அது ரொம்ப அடிக்கடி நிறைய பிரச்சனை வருது, என்னால தாங்கவே முடியல. கேட்டா அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. செத்து போலாமான்னு தோணுது, பசங்களை நானும் சேர்ந்து செத்து போலாமான்னு தோணுது. மனசே தாங்க மாட்டேங்குது. என்ன மேடம்? அந்த தொடர்பு நிஜம்தானாமா இல்ல மத்தவங்க சொல்லி நீ ஏன் நினைச்சுக்கிறியாமா? இல்ல சார், நிஜம்தான் சார். ஓகே, செத்து போயிட்டா என்ன நடக்கும்? செத்து போயிட்டா மறந்துடுவேன் சார். செத்து போயிட்டா நீ மறந்துடுவாமா? உன் குழந்தைங்க மறந்துடுமா? சொந்தக்காரங்க மறந்துடுவாங்களா? குழந்தையாவது நம்பி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு சாவணும்னு பேசணும்? குழந்தைங்களை பாத்துக்கிறது உன்னோட கடமை, அது உன்னுடைய விருப்பம் கூட. அதாவது மத்தவங்க திணிச்ச கடமை மாதிரி இல்லை, நீ ஆசைப்பட்டு குழந்தைங்களை பாத்துக்கணும் பாசத்தோட இருக்கிற ஒரு பொண்ணா தெரியுற. அப்புறம் ஏன் சாகணும்?
வேற வழி தெரியலைங்க. என்ன படிச்சிருக்கமா? நான் 9வது தான் சார் படிச்சேன். சரி, படிச்சிருக்கல, 9வது படிச்சிருக்க, ஓரளவு கணக்கு வழக்கு தெரியும்ல. என்ன வேலை செய்ய முடியும் உன்னால? எல்லா வேலையும் செய்யுங்க. அப்புறம் என்னமா? வீட்லயே நிறைய வேலை தான் எனக்கு தெரியுமா? இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போறதுல என்ன கஷ்டம் உனக்கு? என்ன தடையா இருக்கு? தடையா இருக்குன்னா அவருதான் எங்க தடையா. அவர் தான் உனக்கு பிடிக்கலையேமா? அவர் தப்பா பண்றாருன்னு சொல்ற, அப்புறம் அவர் விட்டு போறதுல என்ன பிரச்சனை? என்ன விட மாட்டேன், எனக்கு வேணாம் டைவர்ஸ் கொடுங்கன்னு கேக்குறேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது என்னமா கேட்டு வாங்குற விஷயமா? வேணும்னா நீயே கூட பண்ணலாமே. பண்ணா வெளியில போவே என்னால முடியாது சார். வீட்டுலதான் இருக்கணும், வெளியில போக விட மாட்டேன். பாருமா, பேசிக்கா வெளியில நான் செத்து போறேன்னு சொல்ற, ஆக்சுவலா உனக்கு சாக விருப்பமும் கிடையாது, நீ சாகவும் போறது இல்ல. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை விட்டே போகணும்னு நீ சொல்றியே தவிர இதை விட்டு போகணுன்ற எண்ணமும் உனக்கு கிடையாது. இதுக்கு அவரை விட மாட்டேன்றாரு, நான் வெளில போக முடியாதுன்னு நீ சொல்ற. இந்த கல்யாணம் தான் உன் வாழ்க்கைன்னா இந்த ஆள் இப்படிதான், இவன் எனக்கு 50% தான் ஒரு கணவனா இருக்கான், இந்த 50% கணவனை நான் சகிச்சுக்கிறதுக்கு காரணம் என் குழந்தைங்களுக்காக அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த ஆளை பத்தி எந்த கவலையும் இல்லாம எந்த அக்கறையும் இல்லாம இந்த குழந்தைங்களை மட்டுமே பாக்குறது முழு கவனமா வச்சுட்டு உன் வாழ்க்கையை ஓட்ட முடியும். இல்ல இதனால சகிச்சுக்கவே முடியாதுன்னா போயான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போய் உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கிட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களை நீ சரி செய்ய முடியும். இந்த ரெண்டுமே இல்லாம அந்த ஆள் திரும்பி ஒரு நாள் திரும்பிடுவான், நான் இந்த மந்திரம் பண்ணா சரியாயிடுவான், இந்த ஜோசியம் பார்த்தா சரியாயிடுவான், முட்டாள்தனமா உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாம இதுதான் நிஜம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ஆள் இவ்வளவுதான் கிடைக்கும், இந்த கிடைக்கிறது என் குழந்தைங்களுக்காக நான் போதும்னு சகிச்சுக்கிறேன்ன்றது முதல் முடிவு. இல்லையா இதனால சகிச்சுக்க முடியாது, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என் குழந்தைங்களை நான் காப்பாற்றுவேன்றது ரெண்டாவது முடிவு. இந்த ரெண்டுல ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நீ போன் பண்ணி கேள்வி கேட்டுட்டே இருப்ப, ஒவ்வொரு ஜோசியக்காரங்கிட்டையும் கேட்ப, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்ப, எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பே தவிர முடிவே எடுக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வருத்தத்துல இருப்ப. எப்ப வருத்தம் போகும்னா தீர்மானமா ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுத்தா தான் போகும். இவ்வளவுதான் தெரிஞ்ச பிறகு இதுக்கு அடுத்த கட்டம் இதையே வச்சுக்கிறதா தூக்கி போட்டுட்டு போறதான்றதுதான் முடிவு. அந்த முடிவு நீ இன்னைக்கு எடுத்தேன்னா நாளையில இருந்து வாழ்க்கை பெட்டரா இருக்கும். செல்வி, டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க அடுத்ததா எப்படி உங்க லைஃப் நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத முடிவை நீங்க தான் எடுக்க முடியும். அவர் கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே போயிட்டு போதுன்னு இருக்க போறீங்களா, இல்ல தனியா உங்க குழந்தைகளோட உங்க லைஃப் லீட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத சீக்கிரமாவே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து விஜயலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் விஜயலட்சுமி. வணக்கம் மேடம், பேசலாமா? சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிகிலிருந்து பேசுறேங்க சார். 2 பசங்க எனக்கு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆன உடனே தனியா போறான்னா சரின்னு தனியா ஒரே வீட்லயே தனியா வச்சுட்டாங்க. ரெண்டாவது பையனையும் இவளை பார்த்து அவளும் கொஞ்சம் இது பண்ணா சரி அவங்களையும் தனியா வச்சுட்டாங்க. 1 வருஷம் அவளுக்கு உண்டா இருந்ததுக்கு எல்லாம் கவனிச்சு தனியா வச்சுட்டாங்க. பெரிய பையன் பணம் எதுவும் கொடுக்கறது இல்ல சார். எனக்கு 5000 பென்ஷன் வருதுங்க. எங்க வீட்டுக்காரரும் குடிகாரரா இருந்தாரு சார். 2 குழந்தைங்க இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துதான் செஞ்சு வச்சேன். பணத்தால இன்னைக்கு யாரும் உதவ மாட்டேன்றாங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த பென்ஷன் உனக்கு வருதாமா இல்ல உங்க வீட்டுக்காரர் இறந்ததால அந்த பென்ஷன் வருதா? எங்க வீட்டுக்காரர் இறந்ததுனால நர்சிங் அசிஸ்டன்டா இருந்தாருங்க சார் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. நீ ஒன்னும் வேலைக்கெல்லாம் போல இல்லையாமா? 12 வருஷம் வேலைக்கு போய் தான் இந்த குழந்தைங்களை படிக்க வச்சேன் சார் நான். ஓகே. அப்புறம் ஏமா விட்ட யாருங்க சார் வேலையெல்லாம்? வேலையை என்னால செய்ய முடியலைங்க. 12 வருஷம் தான் என்னால. அவர் இறந்துட்டாருங்க அந்த முதலாளி, அதனால வேலையை விட்டு நின்னுட்டேன் சார் நான். அதுக்கப்புறம் எப்படியோ கரையை சேர்த்து என் நகை இதெல்லாம் வச்சு பசங்களை கரையை ஏற்றிட்டேன் சார் நானு. இந்த 5000 பென்ஷன் மருந்து செலவுக்கு சரியாயிடுதுங்க. எனக்கு கொடுத்து உதவ மாட்டேன்றாங்க. மருந்து செலவு உடம்பு சரியில்லை, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குங்க சார். இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு எதுக்கும் எனக்கு எதுவும் உதவி சாப்பாட்டு செலவு குறைவா இருந்தாலும் மருந்து செலவு கொஞ்சம் அதிகமாகுது சார். அதனாலதாங்க சார். ஓகே. பணம் கூட கொடுக்காத அளவுக்கு என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? பிரச்சனை வந்த மருமக அவங்க அம்மா வீட்டுல சொல்லி கொடுத்து பண்றாங்க சார். தனியா எடுத்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றான் சார். அவன் அவளுக்கு பயப்படுவான் பொண்டாட்டி. பாருமா, இந்த மருமகளோட அம்மா சொல்லி கொடுத்துதான் அந்த பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒரு காலகட்டத்துல உங்க மாமியாரா தானே சொல்லிருப்பாங்க.
உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் நீ இப்படி பிஹேவ் பண்றன்னு. யாரும் சொல்லி கொடுக்கவே வேணாமா நம்ம பிஹேவ் பண்றதுக்கு. நாம அன்பா இருந்தாதான் அன்பு எதிரில் வரும். இப்போ நீங்க தப்பா அந்த பொண்ணு தப்பான்ற கணக்குக்கே நான் வரல. இப்போ உங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் வருது. நீங்க சொல்றத பார்த்தா அதே வீட்டுல மாடியில் தான் பையனை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வீடு ஒரு பிரச்சனையா இருக்காது, வாடகை கூட கொடுக்க வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? வயிற்ற கட்டி தான் சார் அந்த வீட்டை நான் கட்டி இது பண்ணேன். வீடு கட்டியாச்சு, மேல அவனை விட்டாச்சு. அவ்வளவு கூட அந்த பையன் வந்து நமக்கு காசும் தரல, மருமகளும் சரியில்லை, மொத்தமா கோவம்னா வெளியே போடானா ஏன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு அதை வாடகைக்கு விட்டு எக்ஸ்ட்ரா காசு வரும்ல, அது பண்ண மாட்டீங்கல்ல? ஏன் பண்ண மாட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? பையன் முகத்தையாவது பார்த்துட்டு இந்த முகத்தை பார்த்தோம்னா போட்டோ வச்சுக்கலாமேமா பாக்குறதுக்கு. பாருங்க, நீங்க எல்லாருமே இந்த மாதிரிதான் தப்பு பண்றீங்க. ஆக்சுவல் பிரச்சனை என்னன்றத புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. உங்க பையன் சரியில்லைன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. மருமகளோட ஒத்து வரல, மாடியில தனி கொடுத்து வச்சிருக்கீங்க, அது உங்க வீடு. அவங்களோட ஒத்தே வரல, அவங்களுக்கு சாப்பாட்டு கூட காசு கொடுக்கலன்ற மாதிரி இப்ப அழறீங்க. அந்த மாதிரி ஒரு பையன் எதுக்கு வீட்டுல இருக்கணும்? நீ தனியா போடா, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் காசு வரும்ல, மாடியை வாடகை விடலாம்ல, அது பண்ண மாட்டீங்க. ஆனா அந்த பையன் வேணும்ன்றீங்க. உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்னா, என் பையன் பழைய மாதிரி என் கூட இருக்கணும், நாங்க இடுப்புல தூக்கி வச்சுக்கணும், தொட்டில வச்சு ஆட்டணும், அந்த மாதிரி குழந்தையாதான் ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க. அவனும் வளர்ந்துட்டான், அவனுக்கும் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும். உங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒத்து வரலையா, ஒண்ணு சகிச்சுக்குங்க, இல்ல விரட்டிடுங்க. இதுதான் முடிவு. சும்மா மாடியில இருக்கான், என்ன வந்து பார்க்க மாட்டேன்றான், என்கிட்ட பேச மாட்டேன்றான், ஏன் அனுப்ப மாட்டேன்றான், அவன் முகத்தை பாத்துக்கணும். முகத்தை பார்த்து என்ன ஆக போகுது? போட்டோ வச்சு பாத்துக்குங்க. அதுதான் சொன்ன விஷயம். சும்மா தேவையில்லாம நீங்களா பிரச்சனையை பெருசாக்கிக்காதீங்க. உங்க பையன் உங்களுக்கு பிடிக்கலன்னா அனுப்பிடுங்க, அவன் நல்லா இருக்கட்டும் எங்கேயாவது. ஆனா அவன் தான் வேணும், பாவம், அவனால தனியா வாழ முடியாது, வாடகை கொடுத்து ஒரு குடும்பம் நடத்த முடியாதுன்னா போனா போகுதுன்னு பெருந்தன்மையா மன்னிச்சுட்டு விட்டுருங்க. பெருந்தன்மை மனசுல இருந்தா அதை நினைச்சு நீங்க உங்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டீங்க. ஆனா அவன் செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா, அவனை அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த கோவத்துல நீங்க வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருந்து உமா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உமா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு 2 பிரச்சனை மேடம். சரி. ஒரு பிரச்சனை வந்து ஆக்சுவலா வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். சரி. வீட்டுல வந்து எல்லாம் சேர்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம். இன்னொன்னு எங்க வீட்டுல ரொம்ப ஒரே டென்ஷனா இருக்கு மேடம். எது ஒரு சின்ன விஷயத்த கூட நான் டென்ஷன் ஆகுறேன் மேடம். மனசுல ரொம்ப ஒரே பதட்டமா இருக்குங்க. இப்போ சொந்தக்காரெல்லாம் வந்து என்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சேர்த்திட்டாங்க, அவங்க ஒரு விசேஷம்னா என்னை கூப்பிடுறது இல்ல. அப்படி பண்ணக்குள்ள எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரிங்கம்மா. இதான் பிரச்சனையா? ஏமா? ஹலோ, இதான் பிரச்சனையாமா? என்ன சொந்தக்காரங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்றதான் பிரச்சனையாமா? ஆமாங்க, ஏதோ ஒரு விசேஷமா சொன்னீங்கன்னா என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்குள்ள மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது லவ் பண்ணிக்கிட்டீங்கல்ல? ஆமாங்க, கலப்பு திருமணம் தான் பண்ணிட்டீங்க. வீட்டுல 2 கலப்பு திருமணம் வேற, காதல் திருமணம் வேற. இது காதலிச்சு பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா கேட்டேன். லவ் பண்ணீங்களா? ஆமா, காதலிச்சு. லவ் பண்ண பிறகு எதுக்குமா சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் நீங்க 2 பேர் போறாதா? மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. யாரும் நம்மள கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கூப்பிடலாம் என்னம்மா? அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சா நீங்க லவ் பண்ணீங்க? அவங்க எல்லாம் கூப்பிட்டு கை தட்டணும்னா லவ் பண்ணீங்க? நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி எல்லா எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பெருமைப்பட்டு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன அவன் கூப்பிடல இவன் கூப்பிடலன்னு என்னத்துக்கு இப்ப அனாவசியமான ஒரு வருத்தம்? அவன் கூப்பிடுவான், நாளைக்கு நமக்கு விருந்து வைப்பான் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இல்ல, நாங்க 2 பேர் சந்தோஷமா இருக்க போறோம்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க? எனக்கு புரியல, சொல்லுமா. மனசு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. என்ன பதட்டம்? 4 பேருக்கு முன்னாடி நம்மள தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா? 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு ஒரு காரியம் ஏற்கனவே பண்ணியாச்சுமா. ஏன் மனசுக்கு பிடிச்சவனை எவன் எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது எவ்வளவு பெருமையான விஷயம். அதுல பெருமை இல்லையா? அந்த பெருமை போதாதா? உறவுகள் நம்மளை விட்டு விலகுதோ அப்படிங்கிற ஒரு அந்த உறவுகள் வேணும்னா இந்த கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுல்ல? அப்ப ஏமா பண்ணிக்கிட்ட? மனசு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகமா. தாழ்வு மனப்பான்மையே தேவையில்லாத விஷயமா? பெருமைப்படுற காரியத்தை செஞ்சுட்டு எதுக்குமா வெக்கப்படணும்?
இல்ல நீ பண்ண தப்புன்னு நினைக்கிறியா? தப்புன்னு நினைக்கலைங்க. அப்புறம் என்ன? அவ்வளவுதான். ஒருவேளை நம்ம நல்ல கல்யாணம் வீட்டுல 10 கல்யாணம் பண்ணிருந்தாங்களா நம்ம நல்லா இருந்திருப்போம். வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனை பேரோட சொந்தக்காரங்க எல்லாம் வாரம் வாரம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்கம்மா. பாருங்க, இந்த பையனை பிடிச்சு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சு நிஜமாவே ஆழமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவன் கூப்பிட்டானா அவன் கூப்பிட்டானா அவ விருந்துக்கு கூப்பிடறாளா அவ புடவை வாங்கிட்டு வந்தாளான்னு கவலைப்பட மாட்டீங்க. ஆர் இந்த கல்யாணமே தப்போன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பதான் ஏன் நம்ம அங்க போயிடலாமா அவங்க வச்சுக்கலாமா அவங்க நம்ம கூட இல்லையேன்னு எல்லாம் தேடுவீங்க. கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு அவங்க 2 பேரே போதும். அப்பா அம்மா ஆட்டுக்குட்டி பக்கத்து வீட்டுக்காரன் யாருமே ஆக்சுவலா தேவையில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா நீங்க 2 பேர் தான் யூனிட். நீங்க தான் அடுத்த யூனிட்டை கிரியேட் பண்ண போறீங்க. இதை விட்டுட்டு என் சொந்தக்காரங்க பார்க்கல என்ன மதிக்கல இதெல்லாம் தேவையில்லாத டைம் வேஸ்டிங் ஆக்டிவிட்டி. அந்த டைம்ல சரி மீதி நேரத்துல நம்ம வீட்டை எப்படி அழகா வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஆர் நம்ம குடும்பத்துக்கான பிசினஸ் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் இதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். தவிர அவன் என்ன கூப்பிட்டானா ஏன் என்ன கூப்பிடல எனக்கு ஏன் பத்திரிக்கை வைக்கல இந்த மாதிரியான விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம இருங்க. அதுதான் காதலித்து கல்யாணம் செய்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முக்கியமான வழி. அண்ட் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு இப்ப யோசிக்கிற நீங்க இது எவ்வளவு நாளா யோசிக்கிறீங்கன்னு பாருங்க. ஆரம்பிக்கும் போது காதலிக்கும் போது அந்த யோசனை வரல, கல்யாணம் பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடும்போது அந்த யோசனை வரல, இப்ப கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல இப்ப அந்த யோசனை வருதுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் நினைத்த கனவு மாதிரி இல்லைன்னு அர்த்தம். கனவு மாதிரி எப்பவுமே வாழ்க்கை அமையாது. கனவுன்றது எப்பவுமே மிகை. அந்த மிகையிலிருந்து யதார்த்தம் கொஞ்சம் கீழே தான் இறங்கி வரும். இப்ப இருக்கிற வாழ்க்கையில என்னெல்லாம் குட்டி குட்டி குறைன்னு பாருங்க. அந்த சின்ன சின்ன குறையெல்லாம் நீங்க நிவர்த்தி செய்யறதுக்கு உங்க தரப்புல இருந்து என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை பெட்டர் ஆகும். இதுல நீங்க மனசை செலுத்தினீங்கன்னா மத்தவங்க கூப்பிடுறாங்களா கூப்பிடலையான்னு அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உமா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா கொண்டு போகணும் அப்படின்னா டாக்டர் சொன்ன எல்லா ஆலோசனைகளையும் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அதற்கான முயற்சிகளை நீங்க 2 பேருமே ஈடுபடணும். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து பிரபாகரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரபாகரன். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். நம்ம ப்ரோக்ராம்ல ரொம்ப நாள் பாத்துருக்கீங்க, நல்லா இருக்கும். ஆனா உங்களோட பேசணும்னு ஒரு முயற்சிகள் பண்ணல, இன்னைக்கு பண்ணணும் கிடைச்சிச்சு. நன்றிங்க. நன்றிமா. என்ன விஷயம்? நான் தொழில் ரீதியா ஒரு 20 வருஷமா நான் 2-3 தொழில் செஞ்சிருந்தேங்க. அந்த தொழில நல்ல முறையா செஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள தேவையில்லாத பயம் மாதிரி அந்த தொழில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டு இப்ப தொழில் விட்டு சிரமத்தில் இருக்குங்க. அது அறியாம வெளியில நம்ம கரெக்டாவே பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயம் தான் நம்ம அதை தோல்வி கொண்டு போகுதுங்கிறது தெரியுது. அது மீள தெரியுது இல்லைங்க சில நேரத்துல. அதுல இருந்து மீளும் போது வெற்றி அடைஞ்சிடலாம், மீளாதப்ப அது தோல்வி ஆயிருதுங்க. கடைசியா வந்த தோல்வி என்ன? கடன் பிரச்சனைகள் எனக்கு கண்டினியூவா வந்துட்டு இருக்குங்க. கடைசியா வந்த தோல்வி என்ன? கடைசியா வந்த தோல்வி நண்பர்கள் கிட்ட தான் சில உதவி பண்ணிருந்தாங்க, பணம் உதவி பண்ணிருந்தாங்க. சரி. அவங்க கிட்ட அவங்களுக்கு நான் திருப்பி செலுத்த முடியலங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வுங்க. அது ரொம்பவும் நம்மள தொந்தரவு பண்ணுதுங்க. இது தோல்வியா? இது தோல்வியாதான் நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு நான் வாங்கினது சரியா திருப்பி தெரிவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தோல்வியா நினைக்கிறேங்க. ஓகே. திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கொடுக்கவே முடியாதா? வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதானே? ஆமா ஆமாங்க. அவங்க எல்லாம் நண்பர்கள் தானே? ஆமாங்க, நண்பர்கள் உறவினர்கள். அவங்க கிட்ட போய் எனக்கு இப்ப முடியாதுப்பா, 1 வருஷம் ஆகும் 2 வருஷம் ஆகும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி நேர்மையா நேர்பட பேசினா நிச்சயமா அவ்வளவு இருக்காது. நாம நேர்மையா இருக்கும் போதே நம்ம கிட்ட அவன் சரியா நடந்துக்கலன்னா அப்ப அந்த மாதிரி உறவு சரியில்லாத உறவு. ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருக்கோம்னா அதுல ஒரு 5 பேர் சரிப்பா கொடு அப்புறம் கொடு ஒத்துக்கிட்டாங்கன்னா மீதி 5 பேருக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எதெல்லாம் அவசரமா நம்மள இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இடம் கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு விரைவா மீறி முடியுமோ அதை பண்ணி பாருங்க. இதுல வெக்கப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ என்ன இல்ல. பேசிக்கா நாம எல்லாருமே தப்பு பண்ணாம இருக்க மாட்டோம். தப்பு பண்ணா அதுக்காக தடிக்க விழாமையும் இருக்க மாட்டோம். ஆனா தடிக்க விழுந்ததே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த அடி எடுக்க முடியாது. சோ எப்பவுமே விழுந்ததை பத்தி நினைக்காதீங்க, எழுந்து நடக்கிறத பத்தி யோசிங்க.
பிரபாகரன், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க நண்பர்கள் கிட்ட போய் பேசி இந்த மாதிரி இவ்வளவு நாட்கள்ல என்னால இதை பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில முடியுது அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திட்டு நீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்க மனசுல வளர்க்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் ருத்ரன். வானத்துல பறக்கிற பறவைய பார்த்து அந்த பறவை மாதிரி வானத்துல பறக்க முடியலையேன்னு பொறாமப்பட்டா ஆழ்கடலோட அழக ரசிக்க அந்த மீன் தவற விட்டுடும். மனிதர்களும் அப்படிதான் தங்களோட அழகான வாழ்க்கைய ரசிக்க மறந்து மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டே நிம்மதி இழந்துடுறாங்க. நமக்கு கிடைச்ச வாழ்க்கையோட அழக தவற விடாம ரசிக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.